Do you know the latest news? Are you going home so early? Why? Do you know each other? இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட கொஸ்டின்ஸ் கரெக்டுங்களா? நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கொஷின்ஸ். ஆனால் இது இப்படி இல்லாமல் இவ்வளவோ பெருசாக இருக்குது. அந்த இவ்வளவோ பெருசாக இருக்கிறத ஒரு தடவை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு இடத்துல கஷ்டப்படலாம். ஒன்றா அது சொல்கிறதுக்கு சலுப்பாக இருக்கலாம், இன்னொன்று அதில் ஏதோ ஒரு வார்த்தை நடுவில் விட்டுருவோமோ, கிராமர் மிஸ்டேக் வந்துருமோன்னு பயமாக இருக்கலாம். ஸோ அந்த பயத்தையும் அந்த சலுப்பையும் போக்குறதுக்கான லெசன் தான் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 வேர்ட் கொஸ்டின்ஸ். 3 வேர்ட்ஸில் கொஷின்ஸ் கேட்டோம். நாளைக்கு இவ்வளோ பெரிய கொஷினை சுருக்கி 3 வார்த்தைகளில் அதே மீனிங்கை கன்வே பண்ணுற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இது எதுக்காக இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம லெசன்ஸில் கிராமர் கிடையாது, ஏன்னா இது ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ கிராமர் இல்லை அப்படிங்கிறப்போ பெரிய கொஷின் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி அதில் மிஸ்டேக் ஆச்சு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அது வந்துட்டு தப்பு கிடையாது, ஆனால் நம்மளுக்கு அது ஒரு மாதிரியா இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சின்னதாக சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இமேஜையும் பெருசாக வச்சுக்கிட்டு தப்பும் எதுவுமே இல்லாமல் கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம இங்கிலீஷை பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு காமிச்சிக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு லெசன் பார்க்க போகிறோம். இதில் நான் 10 கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 10மே ரொம்ப ரெகுலராக கண்டிப்பாக ஒரு தடவையாவது ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணுற கொஷின்ஸ் தான். ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கிலீஷில் 3 வேர்ட்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் மனப்பாடம் பண்ணணுமா இல்லை ஃப்ரேம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தருவீங்கன்னு கேட்டால், கொஷின்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குட்டி தான், 3 வேர்ட்ஸ் தான் இல்லைங்களா? பார்த்தாலே உங்களுக்கு மைண்டில் பதிஞ்சிரும். அண்ட் இன்னொரு விஷயம், எப்பயும் நான் சொல்கிறது தான், ப்ராக்டிஸ் பண்ணணும். பேசினா ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் சேவ் பண்ணிடும். ஸோ நம்ம வந்து நம்ம வாயிலிருந்து அதை உச்சரித்தோம் அப்படின்னா நம்ம பிரெயினுக்கும் நம்ம மைண்டுக்கும் ஓகே இவங்க இதை சொல்கிறாங்க, அப்போ இது இவங்களுக்கு தேவையான விஷயம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அது மைண்டில் ஓகே நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், இவங்களுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அது மனசில் வச்சுக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் நம்ம எப்படி பண்ணலாம்? நம்மளோட லைவ் கிளாஸஸில் நம்ம எல்லாருமே பேசி பழகலாம். ஓகேங்களா? ஸோ அதில் பிரச்சனை கிடையாது, நீங்களும் பேசி பழகுங்க, நம்ம லைவ் கிளாஸஸ்லேயும் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான லெசன் கூட போகலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட்ஸ் த மேட்டர்? ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்துருச்சு, இல்லை யாரோ ஒருத்தர் வந்து சோகமாக உட்காந்துருக்காங்க, இல்லை ஒரு திருட்டு மொழி முடிச்சுட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னாச்சு, என்ன நடந்துச்சு, ஏதாவது தப்பாக நடந்துருச்சா, என்ன சொல்லு, இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு பதிலாக வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னு கேட்குறோம். ஸோ அதுக்கு மீனிங் வாட் இஸ் ராங். ஸோ என்ன தப்பு நீங்கள் கேட்கலாம். இது 3 வேர்ட்ஸ், இது 2 வேர்ட்ஸ், இதுதானே ஈஸி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது எழுதுனா எனக்கு போர்டு ஃபுல்லாக பத்தாது, அதனால் நான் சிம்பிளாக சின்னதாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ் ராங், வை ஆர் யூ லுக்கிங் சேட், வாட் இஸ் த ப்ராப்ளம், வாட் ஹேப்பன்ட், இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னு கேட்டுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விளையாண்டுட்டு பேசிட்டு ஜாலியாக இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு வர போகிறீங்க. தண்ணி குடிச்சிட்டு வந்து பார்த்தா உங்களோட ஒரு ஃப்ரெண்டு மட்டும் மூலையில் உட்காந்து சோகமாட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அவங்கள பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி லைக் ஒரு சண்டை நடந்த விஷயம் மாதிரி இடம் மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் போய் வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னு கேட்கலாம். என்னாச்சு, வாட் ஹேப்பன், என்ன ஏதோ தப்பாக இருக்கே, நல்லா தானே இருந்தீங்க, என்னாச்சு, வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, மெட்ரோ ட்ரெயின் வச்சுக்கலாம். ஸோ மெட்ரோவில் போகிறீங்க, மெட்ரோவில் ஏறிட்டீங்க, ஒரு பொண்ணு உட்காந்துட்ருக்கு, நீங்கள் வந்து ஒரு பையன் வச்சுக்கோங்களேன், இல்லை நீங்கள் பையனாக இருந்தால் பொண்ணு உட்காந்துருக்கு, பொண்ணாக இருந்தால் பையன் உட்காந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சீட் மட்டும் காலியாக இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க பேக் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து அங்கே உட்காரணும். அப்போ வந்து அவங்க பேக் வச்சுட்ருக்காங்க, பேக் வேறு அவங்க எடுக்கணும், நம்ம பக்கத்தில் உட்காந்து அவங்க நினச்சிப்பாங்களா, அந்த மாதிரிலாம் அவங்க மைண்டில் தோணுது கொஷின்ஸ் அப்படின்னா சிம்பிளாக டூ யூ மைண்ட் அப்படின்னா கேன் ஐ யூஸ் திஸ் சீட். ஸோ இந்த சீட் நான் யூஸ் பண்ணலாமா? பஸ்ஸு ட்ரெயினில் தேட்டருக்கு போய் தேட்டரை இப்போ எல்லாமே புக் பண்ணிடுவோம், சீட் நம்பர் தெரிஞ்சிருது. இன்கேஸ் நீங்கள் மாற்றிக்கணும், இல்லை பக்கத்தில் யாரும் இல்லை, அந்த பக்கம் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு இந்த சீட் கம்ஃபர்டபுளாக இந்த சீட்டு பக்கத்து சீட் யாரும் புக் பண்ணல அப்படின்னா நீங்கள் அதில் மாறி உட்காரணும். அப்படிங்கிறப்பையும் வந்து டூ யூ மைண்ட், நான் நீங்கள் உட்காந்துக்கலாமா, கேன் ஐ யூஸ் தி சீட் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம டூ யூ மைண்ட் அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? ஸோ டூ யூ மைண்ட் அவங்க அப்படின்னா நோ சிட் அப்படிம்பாங்க. நோ சொன்னாங்கன்னா அது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், எஸ் சொன்னாங்கன்னா அது நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ்.
டூ யூ மைண்ட்னா நீ தான் நினச்சிப்பீங்களா அந்த மாதிரி மீனிங். அவங்க வந்து நோ தான் சொல்லணும், அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணலாம். எஸ்ன்னு சொன்னாங்கன்னா அவனை நினச்சிப்பேன் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இப்போ ஏதாவது ஒரு லேட்டஸ்ட் நியூஸ், இப்போ வந்து ஒரு நம்ம ஃபேவரட் ஹீரோவோட மூவி ஒன்று ரிலீஸ் ஆகுது, இல்லை காலேஜில் கிளாஸில் யாரோ 2 பேர் புதுசாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்காங்க, சண்டை போட்டுட்டாங்க, இல்லை வெளியே போனாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறப்போ ஏய் கேட்டியா, கேள்விப்பட்டியா, லேட்டஸ்ட் நியூஸ் எனக்கு தெரியுமா உனக்கு? ஸோ அந்த மாதிரி காசிப்புக்காக இருந்தாலும் சரி, இல்லை நியூஸ் நிஜமாவே விஷயங்கள் பற்றி பேசுகிறதாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயம் அப்டேட் பற்றி பேசுறது எதுவாக வேணா இருக்குன்னா அதுக்கு ஹேவ் யூ ஹியர், நீ கேட்டியா அப்படின்னு கேட்கலாம். நீ கேட்டியா அப்படின்னா டிப்பிக்கலாக லிட்ரலாக அந்த மீனிங் கிடையாது. ஸோ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா உனக்கு அப்படிங்கிறதுக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் இது, ஹேவ் யூ ஹியர். இன்னொன்று, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிட்ருக்கீங்க, எல்லாரும் இருக்கோம், எல்லாம் ஜூஸ் குடிக்கிறது, டின்னர் எல்லாம் நம்ம தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க, அவங்க ஒரு ஜூஸ் குடிச்சு முடிச்சிட்டாங்க, இன்னொரு கிளாஸ் வேணுமா அப்படின்னு நம்ம கேட்குறத கேர் ஃபார் அனதர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இன்னொரு கிளாஸ் ஜூஸ் குடிக்கிறியா, இன்னொரு கிளாஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறத வந்து நம்ம கேர் ஃபார் அனதர். தண்ணி குடிச்சு முடிச்சாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமா, ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஜூஸ் வேணுமா, இந்த மாதிரி மறுபடியும் வேணுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இன்னொன்று குடிக்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்கு கேர் ஃபார் அனதர் அப்படின்னு கேட்கலாம். ஈவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே அவங்க காலி பண்ணிட்டாங்கன்னா கேர் ஃபார் அனதர். வேறு ஏதாவது சாப்பிட்டு இருந்தாங்கனாலுமே இன்னொரு பிளேட் வேணுமா, கேர் ஃபார் அனதர், அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ ஏற்கனவே ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இன்னொன்று வேணுமா அப்படின்னு கேட்குறத வந்து நம்ம கேர் ஃபார் அனதர். கேர் ஃபார் அனதர். வுட் யூ லைக் அனதர் ட்ரிங்க், வுட் யூ லைக் அனதர் பிளேட், எதுக்கு வேணாலும் கேர் ஃபார் அனதர் யூஸ் பண்ணலாம். அடுத்து யாரோ நம்மளை கால் பண்ணுறாங்க, மொபைலில் கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை டோர் தட்டுறாங்க, ரெண்டு எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு அன்டைமில் யாரா இந்த நேரத்துக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஹூ இஸ் இட், யார் அது. ஸோ உங்களோட மொபைல் அங்கே இருக்குது, ரிங் அடிச்சுட்டு இருக்கு, உங்கள் அம்மா அங்கே இருக்காங்க, எங்கள் பேர் இந்நேரத்துக்கு யாரோ கால் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சரி இந்நேரத்துக்கு யார் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது ஹூஸ் இட், அம்மா யாருமா அது, இதை யாராவது கதவு தட்டுறாங்க, இன்னும் மணி 11 மணி ஆச்சா, இந்நேரத்துக்கு யார் கதவு தட்டுறாங்க, ஹூஸ் இட் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஹூ இஸ் இட். ஸோ என் கூட சேர்ந்து சொல்லுங்க இந்த 5 நெக்ஸ்ட் 5 பார்க்கலாம். ஸோ வாட்ஸ் த மேட்டர், டூ யூ மைண்ட், ஹேவ் யூ ஹியர்ட், கேர் ஃபார் அனதர், ஹூ இஸ் இட். ஓகே. ஸோ அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா லீவிங் ஸோ சூன். லீவிங் ஸோ சூன் அப்படிங்கிறது ஆர் யூ கோயிங் ஹோம் ஆல்ரெடி. இப்போ ஒரு பார்ட்டி வச்சுருக்கீங்க, பர்த்டே பார்ட்டின்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, ஒருத்தவங்க திடீர்னு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா அதுக்குள்ளே கிளம்புற, வீட்டுக்கு போகிறேன், ஐயோ அதுக்குள்ளே வீட்டுக்கு போறியா, ஏன் அதுக்குள்ளே கிளம்புறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போனால, ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்புற, இந்த மாதிரி கேட்குறத வந்து நம்ம 3 வார்த்தை லீவிங் ஸோ சூன், அதுக்குள்ளே கிளம்புறியா அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? தமிழில் கூட நம்ம அப்படி தான் கேட்போம் இல்லைங்களா, ஏன்னா அதுக்குள்ளேயா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதே தான் லீவிங் ஸோ சூன். ஓகே. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட், உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட் 2 பேர் இருக்காங்க, நீங்கள் வந்து காமனாக வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, லைக் நீங்களும் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்டும் வந்து ஒரு மூவி போயிருக்கீங்க, ஸோ உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட் அங்கே பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ ஹாய் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு 2 பேர்த்துக்கு உங்களுக்கு தெரியுமா, ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதை வந்துட்டு ஹாவ் யூ மெட், டூ யூ நோ ஈச் அதர், ஹவு டூ யூ நோ ஈச் அதர் இதெல்லாம் கேட்காம ஹாவ் யூ மெட், 2 பேர் சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா டூ யூ நோ ஈச் அதர், உங்கள் 2 பேர்த்துக்கும் உங்கள் 2 பேரையும் தெரியுமா அப்படிங்கிற மீனிங் தான் ஹாவ் யூ மெட். ஓகேங்களா? அடுத்தது வாட்ஸ் த ஸ்கூப், வாட் ஹேப்பன், வாட் இஸ் ஹேப்பனிங். ஒரு இடத்துல இருக்கீங்க, திடீர்னு நீங்கள் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கீங்க, அந்த இடத்தோட சூழ்நிலையே மாறிடுச்சு. இப்போது ஃபேமிலி ஃபங்க்ஷன், எல்லோரும் ஜாலியாக ஒன்று பேசிட்டு ஆடிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க, நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து பார்த்தா திடீர்னு அந்த சிரிப்பெல்லாம் காணும், எல்லாம் சோகமாக உட்காந்துருக்காங்கன்னா என்னாச்சு, என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, வாட் ஹேப்பன், வாட் இஸ் ஹேப்பனிங், என்னடா என்ன நடந்துச்சு, இப்போ தான் நான் சிரிச்சிட்டு இருந்தீங்க அது கூட என்னடா ஆச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வாட்ஸ் த ஸ்கூப் அப்படின்னு கேட்கலாம். வாட்ஸ் த ஸ்கூப். இந்த ஸ்கூப் வந்து ஐஸ்கிரீம் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஐஸ்கிரீம் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ்னால் 1 கிளாஸ் அப்படி கேட்போம், வேறு ஏதாவது அப்படின்னா 1 ஸ்பூன் டேஸ்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லுவோம். இதே ஐஸ்கிரீம் அப்படின்னா 1 ஸ்கூப், அந்த இப்படி ரவுண்டாக ஒரு பால் மாதிரி எடுத்து தருவாங்க இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஸ்கூப்புன்னு சொல்லுவோம். ஐஸ்கிரீம்லாம் மெஷர் பண்ணுறது வந்து நம்ம கப் அப்படின்னு கேட்குறது வந்து அந்த கப்ஸ் ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு எடுத்து போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, அப்போது அவங்க கிட்ட அந்த மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூப்.
1 ஸ்கூப் 2 ஸ்கூப் அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸோ இல்லை ஐஸ்கிரீம் பார்லர்ஸோ இல்லை எங்கேயாவது பேக்கரிஸ் அந்த மாதிரி எங்கேயா போயிருந்தீங்க, ஐஸ்கிரீம் கொடுக்குற இடமா போயிருந்தீங்க, லைக் தனியாக ஐஸ்கிரீம் எடுத்து தருவாங்க, அந்த மாதிரி இடங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனு கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா 1 ஸ்கூப் 80 rupees, 2 ஸ்கூப் 150 rupees இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரவுண்டாக பாலாக எடுத்து தராங்க இல்லைங்களா, அதுதான் வந்து ஸ்கூப் ஐஸ்கிரீம். ஓகே, ஸோ பேக் டு டாபிக். வாட்ஸ் த ஸ்கூப் அப்படின்னா என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது அந்த மாதிரி கேட்குறது. அதுவே ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு பிளான் போட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கிளாஸ் கட்டடிக்க பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்ட் டிலே ஆகிடுச்சு, ஸோ அதுக்கான ஒரு ரீசன் சொல்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் தான் வந்து சொல்லிட்டுருக்கீங்க, ஸோ இப்படி வந்தால் வந்துட்டு இந்த பாஸ் வந்து இப்படி கேட்பாரு, அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்போ வந்து இப்படி ஆகிடுச்சு, அப்போ வந்து கரண்ட் கட் ஆனதுனால அந்த சாஃப்ட்வேர் சேவ் பண்ணதுனால இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க கண்டினியூவாக. திடீர்னு நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரில. டு யூ ஃபாலோ? நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? என் கூட தானே இருக்க, ட்ராக்ல தானே இருக்க. டு யூ ஃபாலோ? நான் சொல்கிறது உனக்கு புரியுது இல்லை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம டு யூ ஃபாலோ அப்படின்னு கேட்கலாம். என்னென்னு கேட்கலாம்? டு யூ ஃபாலோ அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ இதுவே நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணுறீங்க, ஒரு செம்ம பிளான் பண்ணுறீங்க, என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி, யாருக்கும் தெரியாமல் நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா என்ன சிக்கல்? ஒரு சிக்கல் ஒழிஞ்சிட்ருக்கு, என்ன சிக்கல் அது அப்படின்னு கேட்குறத வந்து நம்ம வாட்ஸ் த கேட்ச், வாட்ஸ் த கேட்ச் அப்படின்னா வாட்ஸ் த ஹிடன் ப்ராப்ளம், அதில் மறைஞ்சிருக்கிற பிரச்சனை என்ன? எதையாவது ஆட்டை போட பிளான் போடலாம் அப்படிங்கிறப்போ எல்லாம் கரெக்டு தான், ஆனால் ஒரு சிக்கல் அதில் இருக்குது அப்படின்னா என்ன மறைஞ்சிருக்க பிரச்சனை என்ன? அப்பா அம்மா வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ்கிரீம் அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க, இப்படிலாம் ஓப்பனாக வச்சுட்டு போக மாட்டாங்களே, நம்ம எடுத்து சாப்பிட்ருவோன்னு தெரியுமே, இது ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு, ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, என்னது மறைஞ்சிருக்க பிரச்சனை என்ன? ஸோ வாட்ஸ் த கேட்ச், மறைஞ்சிருக்கு, என்ன பிரச்சனை மறைஞ்சிருக்கு அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போது இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கிறத விட ஸ்டைலிஷாகவும் இருக்கும். சிம்பிள் அண்ட் ஸ்டைலிஷ் இங்கிலீஷ் இதெல்லாமே. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நம்மளோட இமேஜ்க்கும் இமேஜுக்கும் ஹெல்ப் பண்ணும், கிராமர் பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஸோ என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. லிவிங் ஸோ சூன், அது கூட கிளம்பிடுச்சா? லிவிங் ஸோ சூன். ஹேவ் யூ met? வாட்ஸ் த ஸ்கூப்? டு யூ ஃபாலோ? நம்ம கிளாஸ் புரியுதா உங்களுக்கு? டு யூ ஃபாலோ? வாட்ஸ் த கேட்ச்? வாட்ஸ் த கேட்ச்? ஓகே, ஸோ உங்களுக்கு இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு 5 பார்த்தோம், இப்போ 5 பார்த்துருக்கோம். இந்த 10 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10ல் அட்லீஸ்ட் 2ஆவது நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் எங்கே யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம், நல்ல விஷயம். ஆனால் அதை யூஸ் பண்ணலைன்னா அந்த கற்றுக்கிட்டதோட யூஸே கிடையாது, பலனே கிடையாது. ஸோ நம்ம கற்றுக்கிட்டு இருக்கணும், அதையே நம்ம கண்டிப்பாக யூஸும் பண்ணணும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ தட் நம்ம லைவ் கிளாஸஸில் திடீர்னு நம்ம ரோல் ப்ளே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அங்கே பிரச்சனை வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோம்ஒர்க் மறக்காமல் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.